போட்டுக்கிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலையும் போட்டோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினது வெங்காயம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பாவக்காவை போட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பொடியை நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சேங்க, அது போட்டிருக்கேன். 1 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் பாவக்காய் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். இந்த அளவுக்கு மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான பாவக்காய் தொக்கு ரெடி. இது சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும், சோறு கூடவும் நல்லாயிருக்கும். சோறுலேயும் சுடு சுடு சோறுலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். பாவக்காய் லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரெசிபி, பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சர்வ் பண்ணிடலாம்.